ஓகே, ஸோ ஃபயர் சேஃப்டி ஆன்லைன் ட்ரைனிங் செஷன். ஸோ என்னோட பேர் வந்து அரவிந்த் தங்கம். நான் பிடெக் ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். அப்புறம் டிப்ளமா இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி கோல்டு மெடலிஸ்ட். இப்போ வந்து ஜேகே ஃபெண்டரில் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஸ்லைடு வந்து என்னோட ஓன் ரைட்டிங் ஆன் சேஃப்டி. So every man-made thing, right from a needle to an aircraft, has both benefits and dangers. As like the two sides in a coin, every time there is a possibility of any one of them happening. It is in the hands of the tailor to stitch the cloth, but not his fingers, and of the pilot to take the people to the desired destination, but not to the final destination. Now it is in our hands to do our job safely, to yield the benefits, but not dangers out of it. அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா மேன்மேட் திங்ஸ் எல்லாமே அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஒரு காயின்ல எப்படி ரெண்டு பக்கம் இருக்கோ அது மாதிரி நல்லது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கெட்டது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட கையில தான் இருக்கு அப்படின்ட்டு நான் இதில் சொல்ல வரேன். ஸோ ட்ரைனிங் அஜெண்டா. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஃபயர், ஃபயரோட பேசிக்ஸை பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபயர் எப்படி வந்து இனிஷியேட் ஆகுது, எப்படி ஃபயர் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். அப்புறம் ஃபயர் ட்ரையாங்கிள், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் ஃபயர், இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இந்த ஃபயரை பற்றின சில டெக்னிக்கல் டேர்ம்ஸோட என்னங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஃபயருக்கு என்னெல்லாம் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத பார்ப்போம். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபயர், ஃபயர் ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு பெட்ரோலியம் ரிஃபைனரியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் ஒரு வீடியோவில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஃபயர். ஸோ ஃபயருங்கிறது அடிப்படையில் மனுஷனுக்கு ஒரு அடிப்படையான தேவை, ஐம்பூதங்களில் ஒன்று. ஸோ ஃபயர் இஸ் ஒன் ஆஃப் த 5 பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் கிரியேஷன் அண்ட் இட் ஹாஸ் பீன் யூஸ்டு பை ஹியூமன்ஸ் எக்ஸ்டென்சிவ்லி ஃபார் வேரியஸ் பர்பஸஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் குக்கிங், சமைக்கிற சாப்பாடுல இருந்து கிரிமேஷன் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஃபயர் தேவைப்படுது. ஃபயர் இல்லாமல் நம்மளால உயிர் வாழ முடியாது. ஸோ இருந்தாலும் ஃபயர் எப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளோட கண்ட்ரோல் மீறி ஃபயர் எரியும் போது அது நம்மளுக்கு ஆபத்தா முடியுது. ஓகே, ஸோ இது எப்படி தடுக்கலாம், அப்படி வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம அதை அணுகணும் அப்படின்றத நம்ம வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ ஹவு ஃபயர் ஸ்டார்ட்ஸ். ஃபயர்னா என்ன? ஃபயர்னா பேசிக்கலா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். நம்ம தமிழ்ல வந்து வெப்ப உமிழ்வினைன்னு சொல்லுவோம். ஸோ அதிகப்படியான ஒரு அந்த ரியாக்ஷன்ல அதிகப்படியான வெப்பம் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக போகும்போது ஒரு லைட் எனர்ஜியும் கிரியேட் ஆகுது, ஹீட் எனர்ஜி சேர்த்து, ஹீட் எனர்ஜியோட லைட் எனர்ஜியும் கிரியேட் ஆகுது. ஸோ இதை நம்ம ஃபயரா பார்க்குறோம். அண்ட் சம் கேசஸ் சில ஃபயர் வந்து நம்ம கண்ணுக்கு கூட தெரியாம இருக்கக்கூடிய ஃபயர்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனோட ஃபயர்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியாது. அதாவது லூமினன்ஸா வெளியில தெரியாது, ஆனா உள்ள ஹீட் இருக்கும், அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கும். பக்கத்துல ஏதாவது பேப்பரை கொண்டு நீட்டணும் அப்படின்னா அது ஃபயர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபயர்ஸும் இருக்குது. ஸோ அடிப்படையில் ஃபயருங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் த ஃபியூயல் அண்ட் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ஒரு எரிபொருளோட நடக்கிற ஒரு வேதி வினை தான் ஃபயர். ஓகே, ஸோ இந்த ஃபயர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஸோ சாலிடா இருந்தாலும் சரி, லிக்விடா இருந்தாலும் சரி, அது ஹீட் ஆகும்போது வேப்பர் ஸ்டேட்டுக்கு அந்த மெட்டீரியல் எவால்வ் ஆகுது. வேப்பர் ஸ்டேட்ல இருக்கும்போது தான் அந்த காத்துல உள்ள ஆக்சிஜனோட சேர்ந்து வினை புரிஞ்சு ஃபயர் இனிஷியேட் ஆகுது. அதாவது அந்த வேப்பர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு பெட்ரோல் இருக்கு. பெட்ரோல் வந்து பக்கத்துல நீங்க ஒரு தீயை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, முதல்ல அந்த லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் வேப்பரா ஆகும். வேப்பரா ஆகி காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு அதாவது மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா
ஹீட் போதுமான அளவு ஹீட் கிடைச்ச உடனே டக்குன்னு இக்னைட் ஆகி ஃபயர் உண்டாகும். ஸோ இதுதான் ப்ராசஸ். லிக்விடாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் கற்பூரம் எரிக்கிறோம், கற்பூரமும் சாலிட் ஸ்டேட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறி அதுக்கப்புறம் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபயர் இனிஷியேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஃபயரோட பேசிக்ஸ். ஸோ இதில் ஃபயருக்கு தேவையான 3 அடிப்படையான விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால ஃபயரை அணைக்க முடியும். ஃபயரை பற்றின 3 அடிப்படையான விஷயம் இப்போ பார்ப்போம். இதைத்தான் ஃபயர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 ஹீட், ஃபியூயல், 3வது ஆக்சிஜன். இந்த 3 சேர்ந்தா மட்டும்தான் ஃபயர். இந்த 3ல எது ஒன்று இல்லைன்னா கூட ஃபயர் எரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா காற்று எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ ஆக்சிஜன் எப்போதுமே ரெடியா இருக்கு நம்ம அட்மாஸ்பியர்ல. ஸோ எங்கெங்கெல்லாம் எரிபொருள் இருக்கோ அங்கேயும் ஆக்சிஜன் மிக்ஸ்அப் ஆகி தான் இருக்கும். இந்த 3வது விஷயம் ஹீட். எங்க ஹீட் கிடைக்குதோ, எங்க அந்த இக்னிஷன் சோர்ஸ் கிடைக்குதோ அங்க இம்மீடியட்டா ஃபயர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபயர் ட்ரையாங்கிள் மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதுல ஏதாவது ஒன்றை நம்ம ரிமூவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த தீயை நம்மளால அணைக்க முடியும். ஓகே, ஸோ இது முக்கியமான விஷயம், நல்லா பார்த்துக்கோங்க ஃபயர் ட்ரையாங்கிள். ஸோ அடுத்தது பிசிக்ஸ் ஆஃப் ஃபயர். ஃபயரோட பிசிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த ஃப்ளேமை பற்றின ஒரு சின்ன விஷயம். இந்த ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம ஃப்ளேமில் வந்து கையை வச்சு விளையாண்டுருப்போம். ஸோ இப்போ டக்குன்னு வச்சுட்டு டக்குன்னு எடுத்துருவோம், சுடாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளேமோட அடிப்பகுதி அந்த இது மெழுகுவர்த்தியோட ஒரு ஃப்ளேமு. இது 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ப்ளூ கலர் ஒன்று, ஆரஞ்சு கலர், எல்லோ கலர். ஸோ இந்த 3லையும் டாப்பு, 4வது டாப்பு, இதில் வேற வேற டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இருக்கு. சென்டர் ஆஃப் த ஃப்ளேம்ல பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, 1000 டிகிரி செல்சியஸ். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1200 டிகிரி செல்சியஸ். டாப் ஆஃப் த ஃப்ளேம் வந்து மேக்சிமம் டெம்பரேச்சர். ஸோ எப்போதுமே ஃப்ளேமோட டாப் மோஸ்ட் பகுதியில தான் அதிகமான ஹீட் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் ஃபயர். ஸோ கெமிஸ்ட்ரி என்ன அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனை பார்த்தோம், ஒரு ஃபயரை வந்து ஈக்குவேஷனாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் வந்து மீத்தேன் எடுத்திருக்கேன். மீத்தேன்றது CH4. இந்த ஈக்குவேஷன் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். CH4ங்கிறது மீத்தேன். இது வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன். இது வந்து LNGன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறைய LPGக்கு பதிலாக LNG நிறைய இடங்கள்ல மாற்றப்பட்டு வருது. ஸோ லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் மீத்தேன். ஸோ இந்த மீத்தேனை ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. CH4 + O2 gives CO2 + H2O. இதுதான் ஒரு ஃபயரோட அடிப்படையான ரியாக்ஷன். இதோட பை ப்ராடக்ட்ஸா கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் நீர், H2O மாலிகூல்ஸ், இந்த 2 ஜென்ரேட் ஆகும். இது வந்து ஒரு ஃபயர் வந்து முழுமையா புகை இல்லாம முழுமையா எரிஞ்சுது, ப்ளூ கலர் ஃப்ளேம்ல எரிஞ்சுது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் பொருந்தும். ஒருவேளை சரியா எரியல, சரியா ஆக்சிஜன் கிடைக்கல, போதுமான அளவு காத்து கிடைக்கல அப்படின்னா புகை அதிகமா போகும், ஃப்ளேம் வந்து மஞ்சள் கலர்ல எரியும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல கார்பன் மோனாக்சைடும் இந்த 2 கூட சேர்ந்து 3வதா இன்னொரு பை ப்ராடக்டா ரிலீஸ் ஆகும், கார்பன் மோனாக்சைடு. இது வந்து கார்பன் டை ஆக்சைடு + H2O. சரியா எரியாத பட்சத்தில், அதாவது சரியா ஆக்சிஜன் அந்த நெருப்புக்கு கிடைக்காத பட்சத்தில் கார்பன் மோனாக்சைடும் ஜென்ரேட் ஆகும். இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு வந்து என்விரான்மெண்டல் பொல்யூட்டன். கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு மனுஷங்களுக்கு டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஒரு கேஸ். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு கார்பன் மோனாக்சைடு ஜென்ரேட் ஆகாம பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஃபயர் ரிலேட்டடாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில டேர்ம்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் பாயிண்ட். ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு பெட்ரோலோட ஃப்ளாஷ் பாயிண்ட் வந்து ஒரு 30லேருந்து 35 டிகிரிக்குள்ள இருக்கும். ஒரு 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இந்த 30 டிகிரிக்கு மேலே நம்ம அதை ஹீட் பண்ணுறோம். இப்போ நம்ம நார்மலாக
வெளியிலலாம் டெம்பரேச்சர் வந்து ஒரு 35 டிகிரி 35லேருந்து 40க்குள்ள இருக்கும் சம்மர் டயத்துல. ஸோ இது வந்து 35 to 40ன்றது அதோட ஃபிளாஷ் பாயிண்டோட கூடுதலான டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சர்ல இது என்ன ஆகும், 30 டிகிரிக்கு மேல ஹீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேப்பர் ரிலீஸ் பண்ணி ஃபயர் உண்டாகிறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் தான் ஃபிளாஷ் பாயிண்ட். 30 டிகிரிக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்க, பெட்ரோல் வந்து ஒரு கூலான ஏரியால வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபயர் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அந்த ஃபிளாஷ் பாயிண்டை விட அதிகமா போகும்போது ஃபயர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெட்ரோலை ஸ்டோர் பண்ணக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும். ஃபிளாஷ் பாயிண்ட்டுக்கு கம்மியான கூலான ஏரியால தான் அதை ஸ்டோர் பண்றது நல்லது. ஸோ வேப்பர் டென்சிட்டி இது வந்து அதாவது கேஸா இருக்கக்கூடிய, அதாவது ஃபிளேமபிள் கேஸஸ் லைக் எல்பிஜி, ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து எரியக்கூடிய வாயு பொருட்கள். ஸோ இதுல வந்து வேப்பர் டென்சிட்டின்ற ஒரு டேர்ம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். வேப்பர் டென்சிட்டி அப்படின்னா இப்போ வந்து எல்பிஜி வந்து நம்ம வீட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து அப்படியே லோ லெவல்ல, கிரவுண்ட் லெவல்ல கீழே செட்டில் ஆயிடும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த வேப்பர் டென்சிட்டி அதுக்கு கூடுதல். காத்தோட அடர்த்தியை விட எல்பிஜி கேஸோட அடர்த்தி வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால கீழே உட்காந்துக்கும். ஸோ அது மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். வேப்பர் டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஹைட்ரஜன் வந்து வேப்பர் டென்சிட்டி கம்மியா இருக்கக்கூடிய ஒரு கேஸ், ரொம்ப லேசான கேஸ். ஹலோ, நான் பேசுற எல்லாரும் கேக்குதா? சார் எல்லாருக்குமே கேக்கும். ஓகே ஓகே, இல்ல நடுவுல இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆச்சு, அதான் கேட்டேன். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் வந்து வேப்பர் டென்சிட்டி கம்மியா இருக்கக்கூடிய ஒரு கேஸ். ஸோ அது ஈஸியா மேலே போகும். இப்போ ஒரு ரூம்ல வந்து நார்மலா நம்ம லெட் ஆசிட் பேட்டரிஸ் நம்ம வீட்டில் வச்சிருப்போம், இன்வெர்டர் பேட்டரிஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கும். அது வீட்டோட நம்ம ரூமோட மேல் பக்கத்துல செட்டில் ஆகக்கூடிய தன்மையுடையது. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் விட்டு வெளியில போற மாதிரி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹைட்ரஜன் கேஸ் வரக்கூடிய இடங்கள்ல வென்டிலேஷன் வந்து ரூமோட டாப் ஏரியால வச்சிருக்கணும். எல்பிஜி ஸ்டோரேஜ் ஏரியால வென்டிலேஷன் வந்து தரை மட்டத்துல வச்சிருக்கணும். ஸோ இந்த டேர்ம் மூலமா இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். மூணாவது ஆட்டோ இக்னிஷன் டெம்பரேச்சர். ஆட்டோ இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படின்றது நம்ம வீடுகளிலே பார்த்துருக்கோம். நம்ம வீடுல ஆயில் வச்சு சமைக்கும் போது சில நேரங்கள்ல ரொம்ப அதிகமா ஹீட் ஆகி நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சட்டிலே இருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் ஆயிடும். ஸோ அந்த விஷயம் தான் ஆட்டோ இக்னிஷன் டெம்பரேச்சர். அதாவது எந்த டெம்பரேச்சர்ல ஒரு எரிபொருள் அதுவாகவே தீப்பிடிச்சு எரியும் அப்படின்ற டெம்பரேச்சர் தான் ஆட்டோ இக்னிஷன் டெம்பரேச்சர். இதுக்காக நீங்க வந்து அதோட இப்போ நம்ம குக்கிங் ஆயில வந்து கீழே அடியில தான் ஃப்ளேம் வைக்கிறோம், டைரக்டா ஃப்ளேம் வைக்கல. ஸோ அந்த இன்டைரக்டா ஹீட் ஆகுறதே வந்து ஆட்டோ இக்னிஷன் டெம்பரேச்சர் மூலமா இது ஒரு சிக்னிஃபிகன்ஸா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எல்எஃப்எல் அண்ட் யூஎஃப்எல், இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் ஃபயரை பொறுத்தவரையில். லோயர் ஃப்ளேமபிலிட்டி லிமிட், அப்பர் ஃப்ளேமபிலிட்டி லிமிட். ஸோ இந்த ரெண்டு என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு எல்பிஜி எடுத்துப்போம். எல்பிஜி நம்ம வீட்டிலே யூஸ் பண்ற கேஸ். இதோட எல்எஃப்எல் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 2.5 இருந்து யூஎஃப்எல் 9.5 இருக்கும். ஸோ 2 to 9ன்னு வச்சுக்கோங்க. எல்எஃப்எல் வந்து 2%, யூஎஃப்எல் வந்து 9%. ஸோ இது என்ன அர்த்தம், 2%னா என்ன, 9%னா என்ன அர்த்தங்கிறது சொல்றேன். 2% ஒரு 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 ரூம்ல காத்தும் இருக்கு, எல்பிஜி கேஸும் இருக்கு. எல்பிஜி கேஸ் 2% இருக்குது, மிச்ச 98% காத்து இருக்குது. ஸோ இந்த சமயத்துல நீங்க தீ பொருத்தினீங்க, அந்த ரூம்குள்ள போய் தீ பொருத்தினீங்கன்னா ஃபயர் ஆயிடும், வெடிச்சிடும். ஆனா இந்த 2%க்கு கம்மியா, அதாவது 1% எல்பிஜி மட்டும்தான் இருக்கு, 99% காத்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க உள்ள போய் தீ பொருத்தினீங்கனாலும் ஃபயர் ஆகாது. இதுதான் லோயர் ஃப்ளேமபிலிட்டி லிமிட். அந்த 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 லிமிட்டுக்கு கீழே போயிட்டு கேஸோட கான்சன்ட்ரேஷன் அது கீழே போயிடுச்சு அப்படின்னா ஃபயர் உண்டாகாது. அதே மாதிரி அப்பர் லிமிட்,
எல்பிஜிக்கு 9% சொல்லியிருந்தேன். அந்த 9%க்கு மேல ஒரு உதாரணத்துக்கு 10% எல்பிஜி 90% காத்து இருக்கு, இந்த சமயத்துல கூட ஃபயர் ஆகாது. அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா மட்டும்தான் ஃபயர் ஆகும். அந்த எல்எஃப்எல்லுக்கும் யூஎஃப்எல்லுக்கும் நடுவுல இருக்கணும் அந்த மிக்சர். எல்பிஜி கேஸ் ஏர் மிக்சர், இந்த ரெண்டோட மிக்சரும் எல்எஃப்எல்லுக்கும் யூஎஃப்எல்லுக்கும் நடுவுல கரெக்டா இருந்தது அப்படின்னா அது ப்ராப்பரா ஃபயர் ஆகும். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய இடங்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடங்கள், ஈஸியா ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்து ஸ்மோக் பாயிண்ட். ஸ்மோக் பாயிண்ட் அப்படின்றது ஒரு ஒரு ஃபியூல் வந்து, ஒரு எரிபொருள் வந்து ஹீட் பண்ணும்போது எந்த இடத்துல புகைய ஆரம்பிக்கும் அப்படின்றது, எந்த டெம்பரேச்சர்ல புகைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்மளோட சில குக்கிங் ஆயிலே வந்து சில தரம் குறைவான எண்ணெய்கள்லாம் வந்து ஈஸியா புகை வந்துடும். சில நல்ல தரமான எண்ணெய்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுலபமா புகை வராது. ஸோ அதுதான் வந்து ஸ்மோக் பாயிண்ட். மினிமம் இக்னிஷன் எனர்ஜி, அதாவது ஒரு நெருப்பு எரியணும் அப்படின்னா அந்த எரிபொருளை எரிய வைக்கிறதுக்கு குறைஞ்சது எவ்வளவு ஆற்றல் தேவை, எவ்வளவு வெப்ப ஆற்றல் நம்ம அதுக்கு கொடுத்தா அது ஃபயர் ஆகும் அப்படின்றது. ஸோ இந்த மினிமம் இக்னிஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா விறகுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும், நிறைய நேரம் தீ கொடுத்தா மட்டும்தான் ஃபயர் ஆகும். பேப்பருக்கு கொஞ்சம் கம்மி, கற்பூரத்துக்கு அதை விட கம்மி, பெட்ரோலுக்கு அதை விட கம்மி, எல்பிஜி கேஸுக்கு அதை விட கம்மியா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா திடப்பொருட்கள்ல இருக்கிறதுக்கு மினிமம் இக்னிஷன் எனர்ஜி கொஞ்சம் கூடுதலா இருக்கும், கேஸுக்கு ரொம்ப ஈஸியா இக்னைட் ஆகும், கம்மியான எனர்ஜியில இக்னைட் ஆகிடும். ஸோ இதுதான் மினிமம் இக்னிஷன் எனர்ஜி. கேலரிஃபிக் வேல்யூ அப்படின்னா ஒவ்வொரு எரிபொருளுக்கும் வெவ்வேறு விதமான கேலரிஃபிக் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு கேலரிஃபிக் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு கிலோகிராம் ஒரு கிலோகிராம் மாசு இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோலை நம்ம எரிச்சோம் அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அதுல இருந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் கேலரிஃபிக் வேல்யூ. எவ்வளோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி கிரியேட் ஆகுது ஒரு கிலோகிராம் எரிபொருளை எரிக்கும் போது, இதுதான் கேலரிஃபிக் வேல்யூ. இது எப்போ இந்த கேலரிஃபிக் வேல்யூ வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பில்டிங்ல எவ்வளோ ஃபயர் லோடு இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது இந்த கேலரிஃபிக் வேல்யூ யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ், எல்பிஜி பாட்லிங் பிளான்ட்ஸு, எல்பிஜி வந்து சிலிண்டர்ல அடைக்கிறாங்க இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஃபயர் லோடு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ப்ரொடெக்ஷன் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு இந்த கேலரிஃபிக் வேல்யூ வச்சு அந்த கால்குலேஷனை போடுவாங்க. ஸோ நம்ம ஃபியூ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்த்தோம். இது வந்து ஃபயர் சேஃப்டியில் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய டேர்ம்ஸ் இதெல்லாம். ஸோ எப்படிலாம் ஃபயர் ஆகுது, தவறுதெல்லாம் என்ன பண்ணும்போது ஃபயர் ஆகுது. வென்டிலேஷன் சிஸ்டம்ல டிசைன் ஃபிளாஸ், வென்டிலேஷன் சிஸ்டம்ல டக்டில் சில இடங்கள்லாம் வந்து டிசைன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லேக் ஆஃப் ஹசார்ட் அசஸ்மெண்ட். ஹசார்டுனா எந்த ஒரு சிச்சுவேஷன், எந்த ஒரு ஆக்ட், எந்த ஒரு கண்டிஷன் விச் ஹேஸ் பொட்டென்ஷியல் டு காஸ் ஹார்ம். அதாவது ஹசார்ட்னா ஆபத்து, எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் ஹசார்ட், எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு ஹசார்ட், மேல இருந்து கீழே உழுகக்கூடியது ஒரு ஹசார்ட், ஒர்க் அட் ஹைட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபயர் ஹசார்ட், எக்ஸ்ப்ளோஷன் ஹசார்ட். ஸோ இந்த மாதிரி வேற வேற டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட் இருக்கு. இங்கே நம்ம வந்து ஃபயர் ஹசார்ட் மட்டும் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இடத்துல வந்து அசஸ்மெண்ட் பண்ணும்போது எவ்வளவு தூரம் ப்ரொடெக்ஷன் வேணும், எவ்வளவு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற அசஸ்மெண்ட்டை ப்ராப்பரா பண்ணல அப்படின்னாலும் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரிவென்ஷன் அண்ட் மிட்டிகேஷன். ப்ராப்பரா ஃபயரை வந்து எப்பவுமே வராம தடுக்கிறது, எப்பவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரிவென்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிட்டிகேஷன்ன்றது ரிஸ்க்கை குறைக்கிறது. ஸோ அதுலேயும் லேக் ஆஃப் ப்ரிவென்ஷன் மிட்டிகேஷன் இருந்தது அப்படின்னா ஃபயர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மே காஸ் எக்ஸ்ப்ளோஷன் வென் டிஸ்போஸ்ட் இன் ஏர் ஆர் அதர் ஆக்சிஜன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து முதல்ல சொல்லியிருந்தேன், ஃபயர் வந்து ஆக்சிஜனோட மட்டும் வினைபுரிஞ்சு வரக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஃபயர்னு சொல்லியிருந்தோம். ப்ளஸ் அடிஷ்னலாக ஆக்சிஜன் இல்லாது சில ஆக்சிடைசர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள்
ஹைட்ரஜன் பெராக்சைடு, பொட்டாசியம் குளோரைட், பொட்டாசியம் நைட்ரேட், இதெல்லாம் வந்து ஆக்சிடைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடைசர்ஸ் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன், இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஆக்சிஜனை நிறைய அது விடும். ஆக்சுவலா அது தனியா இருக்கும்போது அது ஆக்சிஜன் கிடையாது. ஆனா ஒரு வினையில ஈடுபடும் போது அந்த அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ஆக்சிஜனை லிபரேட் பண்ணும், ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுதான் ஆக்சிடைசர்ஸ். அதுவும் நெருப்பெரியருக்கு காரணமா இருக்கலாம். ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபயர் வந்து எப்போ எக்ஸ்ப்ளோஷன் ஆகும் அப்படின்னா, இப்போ எல்பிஜி கேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அந்த சமயத்துல நம்ம டக்குன்னு ஒரு சுவிட்சை போடுறோம், இல்லை ஏதோ ஒரு விதமான இக்னிஷன் கிடைக்குது அப்படின்னா பட்டுன்னு அதை வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும். எக்ஸ்ப்ளோஷன்னா வெடிச்சு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் இஸ் அட் ஆர் அபவ் மினிமம் எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த ஃபிளேமபிலிட்டி ரேஞ்ச் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் ரேஞ்ச் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த முக்கியமான டேர்ம்ஸ் இதுக்கு முந்தின ஸ்லைட பார்த்துருந்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ டஸ்ட் கூட எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்பன் டஸ்ட், அப்புறம் அலுமினியம் டஸ்ட், மெட்டல் பவுடர் டஸ்ட். அலுமினியம் டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெடிபொருட்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள்ல நிறைய அதுதான் மூலப்பொருள். ஸோ அங்கே வந்து அலுமினியம் டஸ்ட் எல்லாம் பறக்கும் போது டக்குன்னு எதனாவது ஒரு ஸ்பார்க் கிடைச்சிது அப்படின்னா வெடிச்சு சதறிடும். ஓகே, ஸோ இந்த டஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்க. ஸோ இதில் அலுமினியம் பவுடர் எடுக்கிறார் அவரு. ஸோ இது ஒரு எக்ஸ்ப்ளோஷன், ஒரு சின்ன டெஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன். ஸ்லோ மோஷன்ல என்ன ஆகுது பாருங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன டெஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன். ஆனால் சீரியஸாக ஒரு பெரிய மேக்னிடியூட்ல இருந்ததுன்னா அது ரொம்ப ஆபத்தாக இருக்கும். ஸோ இது வந்து அலுமினியம் பவுடரோட எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தோம். இது வந்து ஒரு டஸ்ட் எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஒரு உதாரணம். ஸோ அப்புறம் வந்து இக்னிஷன் சோர்சஸ், அதாவது நம்ம ஃபயர் ட்ரையாங்கிளில் ஃபியூல், ஆக்சிஜன் இந்த ரெண்டும் ரெடியாக இருக்கு. மூணாவது இக்னிஷன். இந்த இக்னிஷன் சோர்சஸ்லாம் என்னென்னலாம் ஒரு இண்டஸ்ட்ரியில், இது இப்போ நான் கொடுத்துருக்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டாட்டிக் கரண்ட், அதாவது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, நிலை மின்னூட்டம்னு சொல்லுவாங்க தமிழில். அப்புறம் வெல்டிங், கேஸ் கட்டிங், பிரேசிங், ட்ரில்லிங், இதெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், சோல்டரிங், எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் இல்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஷார்ட் சர்க்கியூட், கிரைண்டிங், ஹேமரிங் அண்ட் ஷிப்பிங். ஸோ இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியில் ஹாட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹாட் ஒர்க்ஸ்ன்ற கேட்டகரியில தான் இந்த ஜாப் எல்லாமே வரும். ஸோ இதுக்குன்னு தனியாக பெர்மிட் சிஸ்டம் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் வந்து ஒரு வேலையை பார்க்க முன்னாடி அந்த ப்ரொடக்ஷன் ஏரியாவில் ஒரு பெர்மிட் சிஸ்டம், அதாவது அவங்களோட ஒப்புதல் சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை, எங்க எதுவும் ஒன்றும் ரிஸ்க் இல்லை, ஃபயர் ரிஸ்க் எதுவும் கிடையாது, பக்கத்துல எதுவும் எரிபொருள் கிடையாது அப்படின்றத அவங்க பார்த்துட்டு உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஏரியால இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இக்னிஷன் சோர்சஸ். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெல்டிங்னால ஒரு ஃபயர் ஆனக்கூடிய ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கம்பெனில என்ன ஆச்சு அப்படின்னா,
டொலுவின், அதாவது டொலுவின்ங்கிறது 2 participants raised hand. சொல்லுங்க, ஏதாவது டவுட்டா ஏதாவது? சார் கொஸ்டின் செஷன் லாஸ்ட்ல தான் வரும், நீங்க முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் அவங்க டவுட்டை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே, இல்லை ரைஸ்ட் ஹேண்ட்ஸ்னு வந்துச்சு. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ வெல்டிங் என்ன அந்த சினாரியோ சொல்கிறேன். வெல்டிங் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க போகிறாங்க. கீழே வந்து டொலுவின் சால்வெண்ட் வந்து அந்த ஜாப் ஏரியாவில் டொலுவின் வச்சுருக்காங்க. டொலுவின்ங்கிறது ஹை குவாலிட்டி பெட்ரோலியமில் கிளாஸிய பெட்ரோலியம். அது ரொம்ப ஈஸியாக ஃபயர் ஆகக்கூடியது. ஸோ அதை கவனிக்காமல் ஒரு வெல்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மேலே ஃப்ரேம், அதாவது ஆஸ்பெஸ்ட் மேலே ஒரு ஷீட்டு போடுறாங்க, ரூஃப் ஷீட்டு போடுறாங்க. அதுக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து வெல்டிங் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஜாப்ல மேலே போய் வெல்டு அடிச்சிட்டாரு. அந்த ஸ்பார்க்கு கீழே விழுந்து அந்த டொலுவின் பக்கத்தில் விழுந்தோடனே இம்மீடியட்டாக அது ஃபயர் ஆகுது. அந்த டொலுவின் ஒரு பக்கெட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ பயங்கரமாக ஃபயர் ஆச்சுது. அதுக்கப்புறம் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வச்சு அணைச்சாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட அந்த வெல்டர் வந்து கீழே வந்து என்ன இருக்கு அப்படின்றத பார்க்காம அவர் பாட்டுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஒர்க்கை. ஒரு ஒர்க்கை, இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் ரிஸ்கான ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு ஏரியாவை அசஸ் பண்ணிடணும். இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்றத அசஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் ஏரியா சூப்பர்வைசர், சேஃப்டி ஆஃபீஸரோட அப்ரூவலோட தான் இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நம்ம நடத்தணும். ஸோ இதில் இன்னொரு விஷயம், ஸ்டாட்டிக் கரண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஹிடன் ஹசார்ட், அதாவது மறைமுகமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. முக்கியமாக பெட்ரோலியம், எக்ஸ்ப்ளோசிவ் இண்டஸ்ட்ரீஸில் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டிங்கிறது மிக மிக அதிக ஆபத்துள்ளது. இதுக்கு ஒரு உதாரணம் வந்து, நம்ம ஒரு பெட்ரோல் பல்கில் ஒரு ஃபயர் ஆகுது, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினால ஃபயர் ஆகுது. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ப்ளே பண்ணுறேன். ஸோ இது ஃபாரின் கண்ட்ரி, அவங்களே வந்து பெட்ரோல் ரீஃபில் பண்ணிப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க கவனமா. ஸோ இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகுது. ஸோ இது திரும்ப இந்த இடத்துல போடுறேன். இப்போ வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வச்சுட்டாங்க, சடனாக ஸ்பார்க் ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இங்கே ஜென்ரேட் ஆகியிருந்திருக்கு. ஒரு அளவுக்கு அதிகமாக ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும்போது ஒரு டிஸ்சார்ஜ் ஏற்படும். அதாவது எப்படி மேகமும் உராய்ந்து ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகி அதிகப்படியான ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நடுவில் பூமியில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காற்று எப்படி, ஒரு காற்று ஆக்சுவலாக ஒரு இன்சுலேட்டர், கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. ஆனாலும் சார்ஜஸ் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகிருக்கும் போது அந்த காற்றையே அதை உடைச்சிட்டு கண்டக்டரா மாத்திக்கும். அந்த காற்றே அயனைசேஷன் பண்ணி ஒரு கண்டக்டரா மாத்தி அது வழியா அந்த கரண்ட் வந்து கிரவுண்டுக்கு, எர்த்துக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இது வந்து பெரிய மேக்னிடியூட். இங்கே நடக்கிறது ஒரு சின்ன சைஸ், ஆனா அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இந்த பெட்ரோல் பம்ப் வந்து ஃபாஸ்டா வந்து பம்ப் பண்ணக்கூடாது. இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பம்பிங் செட்டிங்ஸ் மேபி பம்ப் ஃப்ளோ அதிகமா இருந்திருக்கலாம். இன்னொன்னு,
அந்த இப்போ எல்பிஜி ஃபில்லிங் ஸ்டேஷன், பெட்ரோல் டேங்க் ட்ரக் ஃபில்லிங் ஸ்டேஷன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேக்ட்ரிஸ் சொல்கிறேன், அங்கெல்லாம் வந்து எல்பிஜி புல்லட் எல்லாம் ஃபில் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வண்டியில நிறைய ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆயிருக்கும். எப்படின்னா மூவ்மெண்ட்ல இருக்கும்போது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நிலை மின்னூட்டம் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ அதை டிசிபேட் பண்றதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எர்த் ராடை வச்சு டேங்க்ல கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த எல்பிஜி புல்லட்டா இருக்கட்டும், இல்லைன்னா பெட்ரோலோட டேங்கா இருக்கட்டும், அந்த டேங்கோட அவுட்டர் வெசல்ல ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபிளாட், ஒரு ஜிஐ ஃபிளாட்டோ இல்லை காப்பர் ஃபிளாட்டோ கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு கிளாம்பை மாட்டின உடனே அதுல உள்ள சார்ஜஸ் எல்லாம் இம்மீடியட்டா எர்த்துக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பெட்ரோல் ஃபில்லிங்கோ இல்லை எல்பிஜி ஃபில்லிங்கோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றது மூலமா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை நம்ம தவிர்க்கலாம். இன்னொன்று, பம்ப் ஃப்ளோவும் கண்ட்ரோல்டா வச்சிருக்கணும். ஒரு அளவுக்கு மேல ஃப்ளோ இருந்ததுன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் அதிகமா இருக்கும். அதை டிஸ்சார்ஜ் பண்றதுக்குள்ள அது இக்னிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இன்னொன்று, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியில ஒரு நிமிஷம் ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கிறேன். பிரசன்டேஷன் தெரியுதுல்ல? ஹலோ மேடம். தெரியுது சார், தெரியுது. ஓகே ஓகே. ஸோ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இது ஒரு முக்கியமான பாயிண்ட், அதனால அதை கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியில் அடிஷ்னலாக இப்போ பைப்லைன்ஸ், அதாவது ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கக்கூடிய பைப்லைன்ஸ், பெட்ரோல் டீசல்லாம் வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ்ல பைப்லைன்ஸ் வச்சிருப்பாங்க. டீசல் ஜென்ரேட்டருக்கு டேங்க்ல இருந்து ஒரு டேங்க்ல இருந்து அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிளாஞ்ச் ஜாயிண்டா இருந்தது அப்படின்னா அதோட ரெண்டு ஜாயிண்ட்டையும் ஒரு காப்பர் ஃபிளாட்டை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கணும். எதுக்கு அப்படின்னா கண்டினியூட்டி, அதாவது பைப்லைன்ஸு டேங்க்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டா கண்டினியூட்டி இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம்க்கும் குறைவாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஓவராலா இந்த சிஸ்டத்தை எடுத்து டேங்க்ல இருந்து ஒரு எர்த் பிட் மூலமா எர்த்திங் பண்ணிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை தவிர்க்கிறதுக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் இது வந்து ஒரு முக்கியமான இக்னிஷன் சோர்ஸ். நிறைய இடங்கள்ல ஃபயர் வந்து எலக்ட்ரிக்கல் மூலமா தான் இனிஷியேட் ஆகும், அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் வந்து அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, இன்சுலேஷன் கண்டிஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஒயரோட கேபிள்ஸோட இன்சுலேஷன் ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணி இன்சுலேஷன் டெஸ்ட்லாம் பண்ணி மெகர் வச்சு இன்சுலேஷன் சேஃபான லெவலில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வாட்டர் பெனிட்ரேஷன், அதாவது அவுட்டோர் யூனிட்ஸ்ல வெளியில எங்கேயாவது இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ்லாம் வந்து இன்கிரஸ் ப்ரொடெக்ஷனோட இருக்கணும். தண்ணி உள்ள போகக்கூடாது. தண்ணி உள்ள போச்சு அப்படின்னா டெர்மினல்ஸ் ரெண்டும் ஜாயின் ஆகி ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எம்சிபி மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ சர்க்கியூட் பிரேக்கர் வந்து ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனுக்கும் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், அதாவது ஷார்ட் சர்க்கியூட் கம் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், இந்த ரெண்டுக்கும் எம்சிபி யூஸ் பண்ணியிருக்கணும். எம்சிபி இன்ஸ்டால் பண்ணியிருந்தா ஒருவேளை கரண்ட் ஜாஸ்தியாக ஆகுது, சர்க்கியூட் வந்து அதிகமாக ஹீட் ஆகி ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இமீடியட்டாக ஒரு ட்ரிப்பிங் மெக்கானிசம் வச்சிருக்கணும். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபயர். ஸோ ஃபயரில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? ஸோ அடிப்படையில் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஃபயர் இருக்கு. கிளாஸ் ஏ ஃபயர், கிளாஸ் பி ஃபயர், சி, டி, இ. ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா எரியக்கூடிய திடப்பொருட்கள், கம்பஸ்டிபிள் சாலிட் கம்பஸ்டிபிள் மெட்டீரியல்ஸ் லைக் வுட், கிளாத், பேப்பர். கிளாஸ் பி ஃபயர், கிளாஸ் பில ஃபிளேமபிள் லிக்விட்ஸ் such as grease, oil, paint, petroleum products, cooking oil including cooking oil. Class C இது வந்து flammable gases
ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எரியக்கூடிய திடப்பொருட்கள், எரியக்கூடிய திரவ பொருட்கள், எரியக்கூடிய வாயு பொருட்கள். ஸோ சிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்பிஜி, ஹைட்ரஜன், அஸ்டிலின் கேஸ், மீத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து கிளாஸ் சிக்கான உதாரணங்கள். கிளாஸ் டி இது வந்து ஃபயர் இன்வால்விங் ரியாக்டிவ் கெமிக்கல்ஸ். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன், அலுமினியம் எக்ஸ்ப்ளோஷன் காட்டியிருந்தேன், நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அலுமினியம் வந்து நார்மலா அலுமினியம் மெட்டல் வந்து நம்ம கையில பார்த்துருக்கோம், அலுமினியம் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்றோம். ஆனா அலுமினியம் எங்கேயும் வெடிச்சு நம்ம பார்த்தது கிடையாது இல்லையா? ஸோ ஆனா எப்போ இது வந்து ஆபத்தா இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு மெட்டலுமே முக்கியமா ரியாக்டிவ் மெட்டல்ஸ், கால்சியம், சோடியம், பொட்டாசியம், அலுமினியம், மெக்னீசியம், இது எல்லாமே வந்து பவுடர் ஃபார்ம்ல ரொம்ப ரொம்ப ஆபத்து. எல்லா விதமான வெடிபொருட்கள், நம்ம தீபாவளிக்கு வெடிக்கிற, ஃபெஸ்டிவல்ஸுக்கு வெடிக்கிற வெடிபொருட்கள்ல அலுமினியம் பவுடர் தான் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி ஃபயர்ல வரும். இது அணைக்கிறதுக்கு தனி டெக்னிக்ஸ் இருக்கு, தனி கெமிக்கல், ட்ரை கெமிக்கல் பவுடர், ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரை கெமிக்கல் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் இ வந்து ஃபயர் விச் இன்வால்வ்ஸ் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபயர்ஸ் எல்லாம் தனியாக வச்சிருக்காங்க. இது கிளாஸ் இ கேட்டகரி. ஸோ அடுத்தது இன்னொரு டைப். இது வந்து பேசிக்கலா இது ஒரு 5 டைப்ஸ். இது போக ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில, ப்ராசஸ் இண்டஸ்ட்ரினா ஸ்பெசிஃபிக்கா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஜெட் ஃபயர், கூல் ஃபயர், இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து அங்க வாய்ப்பு இருக்கு. ஜெட் ஃபயர் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ல வால்வ் வந்து பிரேக் ஆகி ஏதோ விதமா ரப்சர் ஆகி ஃபாஸ்டா எல்பிஜி வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த அந்த இடத்துல இக்னைட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா விகரஸா, எப்படி நம்ம கேஸ் கட்டிங் பண்ணும்போது கேஸ் வந்து விகரஸா வெளியில வரும்போது அந்த ஃபிளேம் வந்து ஒரு டார்ச், ஃபிளேம் டார்ச் மாதிரி அடிக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபோக்கஸ்டா அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷரைஸ்டு ஃபயரை வந்து ஜெட் ஃபயர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அணைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு ஜெட் ஃபயர் வந்துச்சு அப்படின்னா ஃபியூயலை ஐசோலேட் பண்றது தான் ரொம்ப நல்லது. ஸோ அதை பார்ப்போம், எப்படி ஃபயர் ப்ரொடெக்ஷன் எப்படி மிட்டிகேட் பண்றதுங்கிறது அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். கூல் ஃபயர், கூல் ஃபயர்னா ஒரு ஜெட் ஃபயர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷரைஸ்டு, அதாவது ஒரு ப்ரெஷரைஸ்டு சிஸ்டம். இட் கேன் பி டேங்க் ஆர் பைப்லைன். ஒரு பைப்லைனாவோ டேங்காவோ இருக்கலாம். அதுல இருந்து ஹை ப்ரெஷர்ல ஃபியூல் ரிலீஸ் ஆகும்போது வரக்கூடிய ஃபயர் வந்து ஜெட் ஃபயர்னு சொல்லுவாங்க. கூல் ஃபயர்னு பார்த்தீங்கன்னா கீழே சிந்தி இருக்குது, ஒரு பெட்ரோல் கீழே சிந்தி இருக்குது, அந்த இடம் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அது கூல் ஃபயர். கூல்னா ஒரு தமிழ்ல குளம்னு சொல்லுவோம். ஸோ அதை மாதிரி கீழே சிந்தி ஃபயர் ஆகுறது கூல் ஃபயர்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபயர் ஃபைட்டிங். ஸோ இப்போ வந்து ஃபயரோட பேசிக்ஸ் பார்த்துருக்கோம், அது என்னென்னலாம் காரணங்களால எப்படி எப்படிலாம் ஃபயர் கிரியேட் ஆகுதுங்கிறத பார்த்தோம். இப்போ எப்படி ஃபயர் வந்தா ஃபயர் எப்படி அணைக்கணும், என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது இப்போ பார்ப்போம். மெயினா வந்து முதல்ல ஃபயர் ட்ரையாங்கிள் சொல்லியிருந்தோம். 3 விஷயம், ஃபியூயல், ஆக்சிஜன், 3வது ஹீட். இந்த 3த்துல ஏதாவது ஒன்றை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஃபயர் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஸோ இதுல நம்பர் 1 வந்து இப்போ இக்னிஷன் சோர்ஸ், ஹீட் இக்னிஷன் சோர்ஸை எப்படி கட் பண்ணணும், 2வது ஃபியூயலை எப்படி கட் பண்றது, 3வது ஆக்சிஜன். இந்த 3ஐயும் கட் பண்ணி நம்ம ஃபயரை மிட்டிகேட் பண்ணலாம். எப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஹீட் எப்படி ஒரு ஃபயர் எரியுது, ஹீட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஃபயர் ஆஃப் பண்ணலாம். தண்ணி தெளிக்கலாம், இல்லை ஃபோம் அடிக்கலாம். ஸோ தண்ணி அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சரௌண்டிங்ஸும் பிளஸ் அந்த எரிபொருளும் ஆட்டோமேட்டிக்கா கூல் ஆயிடும். ஸோ கூல் ஆனவுடனே நம்மளோட ஆட்டோ இக்னிஷன் டெம்பரேச்சர்னு ஒரு பேராமீட்டர் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பார்த்தோம். அந்த ஆட்டோ இக்னிஷன் டெம்பரேச்சரை விட கம்மியா நீங்க கூல் பண்ணிட்டீங்கன்னா இம்மீடியட்டா ஃபயர் புட் ஆஃப் ஆயிடும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டெக்னிக், இதை வந்து கூலிங் சொல்லுவோம். இந்த மெத்தட் ஆஃப் ஃபயர் ஃபைட்டிங் வந்து கூலிங். செகண்ட் வந்து ரிமூவல் ஆஃப் ஃபியூயல். ஃபியூயலை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம், அதாவது இப்போ ஒரு பைப் லைன்ல ஃபயர் ஆகுது, அதுக்கு அப்ஸ்ட்ரீம் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு வால்வ், அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வால்வை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மீதி இருக்கிற அந்த
வால்வோட டவுன் ஸ்ட்ரீம் அந்த மறுபக்கத்துல இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அந்த பைப்லைன்ல இருக்கக்கூடிய ரெசிடியூவல் ஃபியூல் மட்டும் எரிஞ்சிட்டு மீதி சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை தான் வந்து ரிமூவல் ஆஃப் ஃபியூல், அதாவது அந்த மித்த ஃபர்தரா அதுக்கு ஃபியூல் வந்து சப்ளை இல்லாம பார்த்துக்கணும் நம்ம. ஸோ இதை வந்து ஸ்டார்வேஷனா பட்டினி போடுதல் தமிழ்ல. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்ஷிங் டெக்னிக். மூணாவது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ரிமூவ் பண்றது எப்படி பண்ணலாம்னா ஃபோம் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு வச்சு பண்ணலாம். மெத்தட் ஆஃப் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஸ்மூத்தரிங் ஆர் பிளாங்கெட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூலிங், ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண கூலிங், ஃபியூயலை கண்ட்ரோல் பண்றது ஸ்டார்வேஷன். மூணாவது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பிளாங்கெட்டிங் ஆர் ஸ்மூத்தரிங். இப்போ நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம ஸ்கூல்ல சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். யாராவது முழுசா தீ பிடிச்சி அவங்க உடல்ல தீ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு சாக்கை வச்சு மூடி இம்மீடியட்டா தீ அணைக்க சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் பிளாங்கெட்டிங். அதாவது அவங்களோட உடலை கம்ப்ளீட்டா மூடும்போது காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் எரிபொருளுக்கும் நடுவுல ஒரு தடுப்பு வந்துடுது. ஸோ இது மூலமா ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் புட் ஆஃப் ஆயிடுது. ஸோ ஃபயர் ஃபைட்டிங் எதுக்காக? கண்டிப்பா அல்டிமேட்டா ஹியூமன் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காக, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். அதிகமாக தேவையில்லாம அதிகப்படியான ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னா என்விரான்மெண்டல்ல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ், அதாவது பச்சை குளோபல் வார்மிங்க்கு கார்பன் டை ஆக்சைடோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகம். ஸோ ஃபயர் எரியுதுனால முக்கியமான பை ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஜென்ரேஷன் என்விரான்மெண்டல பொல்யூட் பண்ணக்கூடியது. ஸோ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி டேமேஜிங் நம்ம தடுக்கலாம். ஸோ இதெல்லாம் காமனா இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்ஷிங் மீடியம். வாட்டர், ஃபோம்னா நுரை. நம்ம ஃபோம்னா நார்மலா ஒரு வீட்டில் நம்ம பண்றது சோப் வச்சு நுரை பண்றோம் இல்லையா? ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது ஃபோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா ஃபோம் வந்து பெட்ரோலியம், ஆயில் ஃபயர், அதாவது கிளாஸ் பி ஃபயர்ஸ்க்கு ஃபோம் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபயர் ஃபைட்டிங் பண்ணணும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் வந்து தீ பிடிச்சி எரியுது, எரிஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணி எடுத்து ஊற்றணும் அப்படின்னா தண்ணி வந்து இன்னும் ஃபர்தரா அந்த ஃபயரை ஸ்ப்ரெட் பண்ணி அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட அடர்த்தியை விட தண்ணியோட அடர்த்தி ஜாஸ்தி. அதனால பெட்ரோல் எரிஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணியை ஊற்றும் போது பெட்ரோலுக்கு கீழே நேரா வாட்டர் போயிடும். இன்னொன்று அந்த பட்டார்னு அந்த இம்மீடியட்டா வாட்டர் வேப்பரைஸ் ஆகி ஸ்பிளாஷ் ஆகும், தெரிக்கும். இப்போ நம்ம வீட்டிலே வந்து சூடான எண்ணெயில தண்ணி பட்டுச்சு அப்படின்னா தெரிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆகி ஃபயர் ஃபர்தரா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி இடங்கள்ல கிளாஸ் பி ஃபயருக்கு ஃபோம் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணும். இதனோட டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால ஈஸியா ஒரு கிளாஸ் பி ஃபயரை நம்ம அணைச்சிடலாம். ஸோ ட்ரை கெமிக்கல் பவுடர் எடுத்து டிசிபி, அதாவது இதோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவுடரை கையில வச்சுட்டு ஒரு தண்ணிக்குள்ள முக்கிட்டு வெளியே எடுத்தீங்கன்னா கூட அது ஈரமாகாது, ஒட்டாது, கட்டியாகாது, கேக் ஃபார்மேஷன் இருக்காது. அதனால இந்த தன்மை மூலமா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த எரிபொருள் மேல போய் படர்ந்து ஒரு போர்வை மாதிரி மூடிக்கும். ஸோ அப்படி மூடும்போது என்ன கட் ஆகும்? ஆக்சிஜன் கட் ஆகி ஃபயர் ஆஃப் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சிஜனை விட டென்சரான கேஸ். ஸோ அதோட மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CO2. O2ங்கிறது ஆக்சிஜன், இதுல அடிஷ்னலா கார்பன் எலமெண்ட்டும் இருக்கு. ஸோ அதனுடைய மாலிகுலர் டென்சிட்டியும் சேர்ந்துக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடோட வெயிட் ஆக்சிஜனோட வெயிட்டை காட்டிலும் ஜாஸ்தி. ஸோ அதனால கார்பன் டை ஆக்சைடை ஃபயர் மேல அடிச்சீங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்ல உள்ள ஆக்சிஜன் எல்லாத்தையும் தள்ளி போக வச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடு போய் உட்கார்ந்துக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜன் கட் ஆயிடும், ஃபயர் புட் ஆஃப் ஆயிடும்.
ஸோ இது வந்து ஒவ்வொரு பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் இந்த மீடியம் வந்து செலக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து எசென்ஷியல் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸ். நார்மலாக காமனாக இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸ். போர்ட்டபிள் ஃபயர் ஃபைட்டிங் எக்ஸ்டிங்ஷர்ஸ், இது நிறைய இடங்கள்ல சினிமா தியேட்டர்ஸில், ஸ்கூல்ஸில், காலேஜஸில் நிறைய இடங்கள்ல ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்ஸில் நம்ம மேலே பார்த்த மாதிரி ஃபோம் டைப் இருக்கு, டிசிபி டைப் இருக்கு, அப்புறம் CO2 டைப் இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம். ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபயர், அதாவது நெருப்போட ஆரம்ப கட்டங்கள்ல அணைக்கிறதுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல பெரிய ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி கம்மி, அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம் இருக்கும். ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, ஒரு பம்ப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வாட்டர் டேங்க், ஃபயர் வாட்டர் டேங்க் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு பம்பு, அதுக்கப்புறம் அதனோட டிஸ்சார்ஜ் எண்டில் ஒரு பைப்லைன் வச்சு கம்ப்ளீட்டா ஒரு ரிங் மெயின் சொல்லுவாங்க. பைப்லைன் வந்து ஃபயர் ரெட் கலர்ல ஃபயர் வாட்டர் பைப்லைனை வந்து ஃபுல்லா பிளான்ட்டை சுற்றி எங்கெங்கெல்லாம் ஃபயர் இருக்கோ அந்த ஏரியாவில் ஃபுல்லா சரௌண்டிங்ஸை ஃபுல்லா கவர் பண்ணுவாங்க. கவர் பண்ணிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் ஃபயர் ஹைட்ரன்ட் வால்வ்ஸ் வைப்பாங்க. டபுள் ஹைட்ரன்ட் வால்வா இருக்கட்டும், சிங்கிள் ஹைட்ரன்ட் வால்வா இருக்கட்டும், ஒரு வால்வு ஒவ்வொரு 15 மீட்டருக்கு ஒருக்க அந்த ஹைட்ரன்ட் பைப் லைன்ல செட் பண்ணிடுவாங்க. இப்போ எந்த இடத்துலனாலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு போட்டோ இருக்கு. ஸோ ஹைட்ரன்ட் சிஸ்டம் சரி இல்லை. ஸோ ஹைட்ரன்ட் சிஸ்டம் வந்து நான் அடுத்த ஸ்லைட்ஸ்ல வரும் காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பம்பு தான். பம்பை வச்சு ரெடியாக சிஸ்டம் வந்து பைப் லைனை ப்ரெஷரைஸ் பண்ணி வாட்டர் இருக்கும். 7 kg ப்ரெஷரில் இருக்கும். ஹைட்ரன்ட் வால்வை திறந்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷரில் வாட்டர் வந்து பம்ப் ஆகும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபயரை அணைச்சிக்கலாம். வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ். ஸோ இந்த ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம்லேயே ஃபோமையும் நிறையா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் தண்ணியோட சேர்த்து ஃபோமையும் ரெடியாக வச்சுருப்பாங்க. அவங்க ஹைட்ரன்ட் வால்வை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோமும் சேர்ந்து தண்ணியோட அடிக்கும். அந்த மாதிரி செட்டப்பும் தேவைப்பட்டால் நம்ம பண்ணிக்கலாம். வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் நிறையா பில்டிங்ஸில், ஐடி இண்டஸ்ட்ரீஸில், ஆஃபீஸ் ரூம்ஸில், தியேட்டர்ஸில் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன், நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்லைடில் தெரியக்கூடியது ஒரு ஸ்ப்ரிங்க்லர் நாசில். இதில் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு சின்ன பல்பு மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு டியூப் பல்பு. ஸோ இதோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா குவாட்ஸாய்டு பல்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து அபவுட் 75 டிகிரி 79 டிகிரி செல்சியஸ் சரௌண்டிங்ஸில் ரீச் ஆகும்போது இந்த பல்பு வந்து பர்ஸ்ட் ஆகிடும், வெடிச்சு இதில் உள்ள வால்வை ஓப்பன் கண்டிஷனில் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ ஒன்ஸ் இது ரிலீஸ் ஆன உடனே உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் ஃபுல் ஃபோர்ஸில் வெளியே வந்து தீ அணைச்சிரும். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டிங்ஷன் சிஸ்டம். இது வந்து முக்கியமாக ஆள் நடமாட்டம் இல்லாத தீ எரியக்கூடிய இடங்கள்ல ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது அவசியம். ஸோ இந்த ஹைட்ரன்ட் சிஸ்டம் பார்த்துருவோம். ஸோ பம்ப் ஹவுஸ் இருக்கும், ஹைட்ரன்ட் லைன் இருக்கும், ஹோஸ் பாக்ஸ் இருக்கும். ஹோஸ் பாக்ஸில் வந்து ஹோசஸ் 15 மீட்டர் ஹோஸ் இருக்கும். அதை நம்ம ஹைட்ரன்ட் வால்வில் இம்மீடியட்டாக கனெக்ட் பண்ணி நம்ம ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிக்கலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் நாசில்ஸும் இருக்குது ஃபயர் ஃபைட்டிங்கில். ஜெட் நாசில், இது பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் அக்சசரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹைட்ரன்ட், செகண்ட் உள்ளது டபுள் ஹைட்ரன்ட், மூணாவது ஃபயர் ஹோஸ் ரீல், நாலாவது இருக்குது ஃபயர் ஹோஸ் நாசில், இது வந்து ஜெட் நாசில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோஸ் பாக்ஸ், இதுவும் ஹைட்ரன்ட் வால்வ்ஸ். அதுக்கடுத்து நிறைய டைப்ஸ் ஆஃப் நாசில். காமனாக வந்து ஜெட் நாசில், ஃபாக் நாசில், ஃபோம் நாசில், இது மூணு அடிப்படையான நாசில். ஜெட்டுங்கிறது ஃபயர் ஃபைட்டிங் நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜெட்டு மாதிரி அடிக்கும்.
ஸ்ட்ரீம் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அடிக்கும் வாட்டர் ஜெட்டு. இது ஒன்று. இது வந்து ஜெட் நாசில். ஃபாக் நாசில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட் கணக்காக அடிக்கும், ஒரு ஸ்ப்ரெட் அடிக்கும், ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம எல்பிஜி ஃபயருக்கு வந்து ஃபாக் யூஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறமா ஃபோம் நாசில். ஃபோம் நாசில் வந்து கிளாஸ் பி பெட்ரோலியம்க்கு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ஃபோம் யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபோமையும் வாட்டரை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு இந்த ஃபோம் நாசில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டத்தோட ஒரு அவுட்லைன். இதில் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிக்சர், இந்த ஸ்லைட்ல லாஸ்ட் பிக்சர் வந்து ஒரு வச்சிருப்பாங்க. இந்த பிக்சர் வந்து வாட்டர் மானிட்டர்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்டு வாட்டர் மானிட்டர். இது வந்து நீங்க 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி எந்த டைரக்ஷன்லனாலும் அடிக்கலாம். இது வந்து ஒரு டிபிக்கல் பம்ப் ஹவுஸ். பம்ப் ஹவுஸ்ல மெயினா பாத்தீங்கன்னா 3 விதமான பம்ப் இருக்கும். ஜாக்கி பம்ப், மெயின் பம்ப், டீசல் பம்ப். எலக்ட்ரிக்கல் ட்ரிவன் அண்ட் டீசல் ட்ரிவன். ஜாக்கி பம்ப்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பம்பு, அப் டு 10 மீட்டர் கியூப் பெர் ஹவர் கெப்பாசிட்டியில் அந்த லைனோட ஹைட்ரன் லைனோட ப்ரெஷர் 7 கேஜி ப்ரெஷருக்குள்ள எப்பொழுதும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி இது ஆஃப் ஆகும். ஒரு 7 கேஜி ப்ரெஷர் மெதுவாக குறைஞ்ச உடனே ஜாக்கி பம்ப் ஆன் ஆகும். ஒரு 9 கேஜி ப்ரெஷர் வரைக்கும் லைனில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். திரும்ப 7 கேஜி வந்தோடனே திரும்ப ஆன் ஆகும். ஸோ இப்படி சைக்கிள் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த பர்பஸ்க்காக ஜாக்கி பம்ப் வச்சிருப்பாங்க. மெயின் பம்ப், எலக்ட்ரிக்கல் ட்ரிவன் மெயின் பம்ப் பார்த்தீங்கன்னா மெயின் பம்ப் டீசல் பம்ப் ரெண்டுமே ஒரே கெப்பாசிட்டியில் வச்சிருப்பாங்க. அப் டு 400 மீட்டர் கியூப் பெர் ஹவர் வரைக்கும் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய சைசஸ்லாம் இருக்கு. இதுல வந்து எதுக்கு 2 பர்பஸ்னா, இன்கேஸ் ஆஃப் ஃபயர் சில நேரங்களில் நம்ம எலக்ட்ரிக்கல் ஷட் டவுன் பண்ண வேண்டியிருக்கும், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் எல்லாம் நம்ம ஐசோலேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் நம்ம மெயின் பம்ப் எலக்ட்ரிக்கல் பம்பை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக டீசல் ட்ரிவன் பம்பும் ஸ்டாண்ட் பையாக வச்சிருக்கிறது ரொம்ப அவசியமானது. ஓகே, ஸோ இதுதான் பம்ப் ஹவுஸில் இருக்கக்கூடியது. ஸோ ஃபயர் ஹைட்ரன் அக்சசரிஸ் பார்த்துட்டோம், ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டமும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது எக்ஸ்டிங்ஷர் ஆப்ரேஷன். ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் ஒரு எக்ஸ்டிங்ஷரோட இன்டீரியர் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த பிக்சர்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்டர் வெசல், அதுக்கு நடுவில் டாப்ல பாத்தீங்கன்னா பிளஞ்சர், அப்புறம் ஒரு ஹேண்டில், லெஃப்ட் சைட்ல டிஸ்சார்ஜ் டியூப். அந்த டிஸ்சார்ஜ் டியூப் பார்த்தீங்கன்னா சைஃபன் டியூப்னு சொல்லிட்டு ஒரு டியூப் வந்து கீழே சப்மர்ஜ் ஆயிருக்கும். பாட்டம் மோஸ்ட் ஆஃப் த சிலிண்டர், பாட்டம் மோஸ்ட்ல வச்சிருப்பாங்க. இப்போ இது உள்ள இங்க வந்து ட்ரை கெமிக்கல் பவுடர் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள ஒரு CO2 கேட்ரிட்ஜ், அதாவது ஒரு சின்ன சிலிண்டர், ஒரு சிலிண்டருக்குள்ள இன்னொரு சின்ன சிலிண்டர் கேட்ரிட்ஜ், CO2 கேஸ் கேட்ரிட்ஜ்னு சொல்லுவாங்க. சென்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த CO2 வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ பிளஞ்சரை நம்ம அமுக்கும் போது CO2 கேட்ரிட்ஜ் பங்க்சர் ஆகும். பங்க்சர் ஆகும்போது ஹை ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய அந்த CO2 வெளியில வந்து, வெளியிலனா அந்த எக்ஸ்டிங்ஷருக்கு உள்பக்கமா, அதாவது டாப் மோஸ்ட் பகுதியில மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல CO2 கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது டிசிபி ட்ரை கெமிக்கல் பவுடர் ஹை ப்ரெஷர்ல கீழே தள்ளும். ஸோ அந்த சைஃபன் டியூப் வழியா மேலே வந்து அந்த டிஸ்சார்ஜ் டியூப் வழியா ஹை ப்ரெஷர்ல ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுதான் ஆப்ரேட்டிங் மெக்கானிசம். ஸோ இதே டைப் தான் மோஸ்ட்லி எல்லா இதுலையும் இருக்கும். சில டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷர்ஸ்ல கேட்ரிட்ஜ் டைப் இல்லாமல் ஸ்டோர்டு ப்ரெஷராக வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டாப் மோஸ்ட் பகுதியில் அவங்க ஒரு ஸ்டோர்டு கேஸை ரெடிமேடாகவே ப்ரெஷரைஸ்டு ஸ்டேட்லேயே ஃபில் பண்ணி கொடுப்பாங்க சப்ளையர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பு இது வந்து கேட்ரிட்ஜ் டைப். ஸோ இந்த ட்ரை கெமிக்கல் பவுடருக்கு பதிலாக மீடியம் மாறும். சில இடங்கள்ல வாட்டர் வச்சுக்கலாம், சில இடங்கள்ல ஃபோம் வச்சுக்கலாம். நம்மளுடைய எந்த டைப் ஆஃப் ஃபயர் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல
நம்ம எக்ஸ்டிங்ஷர் மீடியாவை மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து பெரிய சைஸாக இருந்ததுன்னா வீல் மவுண்டட்ல வச்சுருப்பாங்க, சின்ன சைஸாக இருந்ததுன்னா வால் சவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சேம் தான் நம்ம பார்த்தது. இதில் டிசிபிக்கு பதிலாக ஃபோம் இருக்குது, வேற எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் ஒரு சம்மரி நம்மளோட எக்ஸ்டிங்ஷிங் மீடியா. ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபயருக்கு என்னென்ன எக்ஸ்டிங்ஷிங் மீடியா நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது இந்த ஸ்லைடில் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். கிளாஸ் ஏக்கு மெத்தட் கூலிங், மீடியா வாட்டர். கிளாஸ் பிக்கு மெத்தட் பிளாங்கெட்டிங் ஆர் ஸ்மூத்தரிங், மீடியா ஃபோம். கிளாஸ் சிக்கு பிளாங்கெட்டிங் கார்பன் டை ஆக்சைடு. கிளாஸ் டிக்கு இது வந்து கூலிங் கிடையாது, இதுக்கும் வந்து பிளாங்கெட்டிங் தான், ஸ்பெஷல் ட்ரை கெமிக்கல் பவுடர். அந்த கிளாஸ் டி வந்து கூலிங் கிடையாது, இது மிஸ்டேக்கு, அது வந்து பிளாங்கெட்டிங் தான். கிளாஸ் இ கார்பன் டை ஆக்சைடு, இதுவும் பிளாங்கெட்டிங் எஃபெக்ட் தான். ஸோ இப்போ ஒரு டைப் ஆஃப் ஃபயரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபயரை பார்க்கும்போது என்ன டைப் ஆஃப் ஃபயர்ன்றதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் எந்த எக்ஸ்டிங்ஷர் எடுத்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். சில தவறான தப்பான எக்ஸ்டிங்ஷிங் மீடியாவை நம்ம செலக்ட் பண்ணுற பட்சத்தில் ஃபயர் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கே அது ஆபத்தாக முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் இ ஃபயர், எலக்ட்ரிக்கல் ஃபயர் இருக்கக்கூடிய இடத்துல தெரியாதனமா தண்ணி வச்சு அடிச்சுட்டா அவங்க எலக்ட்ரிக்யூட் ஆகி அந்த பர்சன் ஃபயர் ஃபைட்டிங் பண்ற பர்சன் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபயர்ல கண்டிப்பா வாட்டர் இஸ் நாட் கம்பேட்டிபிள், வாட்டர் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் டி ஃபயர், கிளாஸ் டி ஃபயருக்கும் வாட்டர் நாட் கம்பேட்டிபிள். அலுமினியம் பவுடர்ல கொண்டு போய் தண்ணியை ஊத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அலுமினியம் H2ஓட ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணும், இம்மிடியட்டா எக்ஸ்ப்ளோஷன் ஆகிடும். ஸோ தண்ணி அதுக்கும் ஆகாது. கிளாஸ் பி பெட்ரோலியம் ஃபயர்ஸுக்கும் தண்ணி ஆகவே ஆகாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஃபயர் ஃபைட் பண்ணணும். உங்களுக்கு ஃபயர் ஃபைட்டிங் உங்களுக்கு வந்து ஷுவராக தெரியல, எந்த டைப் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் செலக்ட் பண்ணணும் என்ன பண்ணணுன்றது தெரியலன்னா பெட்டர் டு ரன் அவே ஃப்ரம் த பிளேஸ். அதாவது அந்த இடத்த விட்டு நீங்கள் ஓடி போயிடுறது நல்லது. உங்களை நீங்களே ரிஸ்க் பண்ணிட்டு ஃபயர் ஃபைட்டிங் எந்த சமயத்துலையும் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் ப்ரெஷர், எக்ஸ்டிங்ஷனோட ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கேஸ் கேட்ரேஜ் டைப்பில் 17.5 kg இருக்கும். CO2 ப்ரெஷரைஸ்டு ஃபுல் எக்ஸ்டிங்ஷரே வந்து CO2 ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த டைப் ஆஃப் CO2 எக்ஸ்டிங்ஷர்லாம் பார்த்தீங்கன்னா 200 kg/cm² வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த கேஸ் சிலிண்டர்ஸ்லாம் வந்து அது ஆக்சுவலாக CO2 எக்ஸ்டிங்ஷர் வந்து இட்ஸ் அ கேஸ் சிலிண்டர், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும். நாசில்லாம் தெரியாமல் உடஞ்சிருச்சு அப்படின்னா ராக்கெட் மாதிரி மிசைல் மாதிரி டிராவல் ஆகும், எங்கே போகுதுன்னே சொல்ல முடியாது. ஸோ CO2 எக்ஸ்டிங்ஷரை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அதில் உள்ள அதிகப்படியான ப்ரெஷர் வந்து பிசிக்கல் அசாட் ஏற்படுத்தும். ஸோ எப்படி ஃபயர் ஃபைட் பண்ணணும்? ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா ஃபயரோட பேசிக்ஸ் பார்த்துருக்கோம், என்ன டைப் ஆஃப் ஃபயர் பார்த்துருக்கோம், என்ன டைப் ஆஃப் ஃபயர் ஃபைட்டிங் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு டைப்புக்கும் என்னென்ன ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் அதாவது ஃபயர் ஃபைட்டிங் மீடியா யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இப்போ எப்படி வந்து ஃபயர் ஃபைட் பண்ணணும், இதை வந்து சிம்பிளா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ஸ்டிங்ஷரோட சேஃப்டி பின், அதாவது நீங்க மேல அந்த பிக்சர்ல பார்த்துருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கவனிங்க, இதுல வந்து மேல டாப் மோஸ்ட் செகண்ட் பார்ட் வந்து சேஃப்டி கிளிப். இந்த சேஃப்டி கிளிப்பை நீங்க ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் இந்த பிளஞ்சரை நீங்க அமுக்க முடியும். ஸோ இந்த சேஃப்டி கிளிப்பை ரிமூவ் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து எய்ம் அட் த பேஸ், அதாவது தீயோட எப்போதுமே தீ அணைக்கும் போது தீயோட அடிப்பாகம் எரிபொருளோட மேல் தளம் இங்கே தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். அப்படி அணைச்சா மட்டும் தான் ஃபயர் அணையும். தீயோட மேல் பரப்பில் நீங்கள் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபயரை வந்து புட் ஆஃப் ஆகாது. ஃப்ளேமோட பாட்டம் மோஸ்ட் பார்ட் அந்த ஏரியாவில் தான் எய்ம் பண்ணணும். அதாவது செகண்ட் ஸ்டெப் எய்ம் அட் த பேஸ். மூணாவது ஸ்குவீஸ், அதாவது மேலே பிளஞ்சர் வச்சு அமுக்குறீங்க. நாலாவது
ஸ்வீப் பண்றோம். அதாவது அந்த ஃபியூல் இருக்க எல்லா இடத்துலையும் எரியக்கூடிய அந்த நெருப்போட எல்லா ஏரியாலையும் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லா நீங்க வந்து கவர் பண்ணா மட்டும்தான் கம்ப்ளீட்டா ஃபயர் ஆஃப் ஆகும். ஒரு சின்ன கங்கு மீறி இருந்தா கூட அது திரும்ப ஃபயர் இனிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா அணைக்கணும். ஸோ அதுக்கு பெருக்குமாறு எப்படி நம்ம வச்சு பெருக்கிறோமோ அதே மாதிரி ஃபுல்லா நம்ம அதை ஒரு ஹோஸை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். ஸோ இதான் டேக் த எக்ஸ்டிங்ஷர் ஃப்ரம் இட்ஸ் பொசிஷன், கையில் எடுத்துக்கிறோம். செகண்ட் பாருங்க, ஹோல்டு த ஹோஸ் அண்ட் ஓப்பன் த வால்வ் இஃப் ப்ரொவைடட். மூணாவது ஸ்டாண்ட் இன் அப்வின் டைரக்ஷன். அப்வின் டைரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு எக்ஸ்டிங்ஷர் ஆப்ரேட் பண்ணும்போது, ஒரு தீ எரியும் போது எந்த பக்கத்துல எந்த சைட்ல இருந்து காத்து அடிக்குது அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுட்டு தான் நீங்க ஃபயர் ஃபைட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா டவுன்வின் டைரக்ஷன், அதாவது காத்து அடிக்கிற திசையில தீ வந்து பரவிக்கிட்டே இருக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா. இன்னொன்னு, அந்த காத்து எரியிற திசையில இருந்தீங்கன்னா அந்த அனல் வந்து உங்க மேல பட்டு உங்களுக்கு இன்ஜுரி ஆகலாம். இன்னொன்னு, நீங்க ப்ராப்பரா ஃபயர் ஃபைட்டிங் பண்ண முடியாது, அந்த இடத்துல நீங்க நிக்கவே முடியாது. ஸோ அதனால காத்தினுடைய எதிர் திசைக்கு, நெருப்பு ஒரு சைட்ல ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த காத்து அடிச்சிட்டு இருக்க திசையில இருந்து எதிர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு அப்புறம் தான் நீங்க ஃபயர் ஃபைட் பண்ணணும். ஸோ இதுதான் அப்வின் டைரக்ஷன். ஓகே, ஸோ ரிமூவ் த சேஃப்டி கிளிப், பஞ்ச் த நாப், எக்ஸ்டிங்விஷ் த ஃபயர் அட் த பேஸ். எல்லாமே சொல்லிட்டேன் நான். இன்னொன்று, எக்ஸ்டிங்விஷர் இந்த பிளஞ்சர் டைப் மாடல் வந்து மேல பிளஞ்சர் அடிக்கும் போது மூஞ்ச நேரா எக்ஸ்டிங்ஷருக்கு மேல வச்சிருக்கிறது நல்லது கிடையாது. சில நேரங்கள்ல பிளஞ்சர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு மேல நம்ம மூஞ்சில அடிச்சிருக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதான் நோட்ல போட்டிருக்கோம், அவாய்ட் டைரக்ட்லி ஃபேசிங் த எக்ஸ்டிங்ஷர் வைல் பஞ்சிங். கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 200 பார் ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வரும். இன்னொன்று, கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்ஷர் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணும்போது ப்ராப்பரா ஹேண்டில் தான் நீங்க எக்ஸ்டிங்ஷரை பிடிச்சிருக்கணும். தப்பி தவிர நீங்க ஹோஸ்லயோ இல்லை சிலிண்டர்லயோ உங்க கை இருந்தது அப்படின்னா கோல்டு பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹைலி கம்ப்ரஸ்டு கேஸ், ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி ஏசியில வந்து கம்ப்ரஸ்டு கேஸை ஓப்பன் அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் பண்ணும்போது கூலிங் எஃபெக்ட் கொடுக்குதோ, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ஹை ப்ரெஷர்ல இருக்கும்போது, ஹை ப்ரெஷர்ல இருந்து ஓப்பன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ரிலீஸ் ஆகும்போது 200 பார்ல இருந்து 1 பாருக்கு வரும்போது எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அந்த CO2 எக்ஸ்டிங்ஷர் அப்புறம் ஹோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சில்லிங் ஆகிடும். அதில் கை வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா உங்கள் தோலை அதில் ஒட்டிக்கிற மாதிரியான வாய்ப்பு கூட இருக்கு. கோல்டு பேர்ன் சொல்லுவாங்க. எப்படி நம்மளோட ஹியூமன் பாடிக்கு அதிகமான டெம்பரேச்சரும் தாங்க முடியாதோ, அதே மாதிரி சர்டைன் லிமிட்டுக்கு கீழவும் போக முடியாது. ஸோ அதனால CO2 எக்ஸ்டிங்ஷர் யூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு டிசிக்னேட்டடாக கொடுக்கப்பட்டிருக்க ஹேண்டில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே. இன்னொன்று, CO2 எக்ஸ்டிங்ஷர்ல வால் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, தெரியாதனமா நார்மலா வால் ஓப்பன் பண்ற மாதிரி தெரியாம எதுவும் ஓப்பன் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காண்டி ஒரு எரர் ப்ரூஃப் மெக்கானிசம் வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நீங்க ஓப்பன் பண்ணணும். எல்லாம் போட்டுருங்க. லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டோன்ட் டச் த மெட்டல் பார்ட்ஸ் டியூரிங் ஆப்ரேஷன் சின்ஸ் கோல்டு பர்ன் வில் ஹேப்பன் டியூ டு சில்னஸ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எக்ஸ்டிங்ஷர் ஷுட் பி கிளீன்டு பீரியாடிக்கலி. ஸோ இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்கணும். எக்ஸ்டிங்ஷரோட வெயிட்டை செக் பண்ணணும். CO2 எக்ஸ்டிங்ஷர்லாம் ஆஸ் டைம் ப்ரோக்ரஸஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் வந்து சின்ன சின்ன லீக் எதுவும் இருக்காது, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் வெளியில வந்துடும், வெயிட் கம்மியாயிடும். ஸோ எக்ஸ்டிங்ஷர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா ஃபயர் ஆகும்போது எக்ஸ்டிங்ஷர்ல ஒன்றுமே இல்லை, பாதி வெயிட் தான் இருக்கு அப்படின்னா ஃபயர் ஆகுனால ஃபயர் ஃபைட் பண்றவங்களால அணைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படக்கூடாது. ஸோ அதுக்காக ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், இதுக்கு ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்கு, இந்தியன் ஸ்டாண்டர்ட் 2190. இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது போக CO2 எக்ஸ்டிங்ஷர்ஸ் எல்லா டைப் ஆஃப் எக்ஸ்டிங்ஷர்ஸ்மே இந்தியன் ஸ்டாண்டர்ட் 2190 அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணிடணும். ஹைட்ரோ டெஸ்ட் அப்படின்னா அந்த CO2 எக்ஸ்டிங்ஷர் உள்ள தண்ணியை ஃபில் பண்ணி ஹை ப்ரெஷரைஸ் பண்ணுவோம். ப்ரெஷரைஸ் பண்ணி
200 பார் ப்ரெஷருக்கு மேல கொண்டு போய் அந்த சிலிண்டர் வந்து வித் ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா டியூரிங் ஆப்ரேஷன் டைம்ல அது எதுவும் வெடிச்சிடக்கூடாது அப்படின்றக்காண்டி 5 years ஒன்ஸ் ஆஸ் பர் கேஸ் சிலிண்டர் ரூல்ஸ் அண்ட் IS 2190 இந்த ஹைட்ரோ டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். டிசிபிக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்க, ஃபோமுக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்க, இதெல்லாம் ஸ்டாட்யூட்டரி ரிக்வயர்மெண்ட் கண்டிப்பா பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது எக்ஸ்டிங்ஷன்ல டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து கண்டிப்பா திரும்ப அதை ரிப்பேர் பண்ணி வெல்டிங் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்றது கூடவே கூடாது. அது எந்த சமயத்துலையும் ப்ரெஷர் வித்ஸ்டாண்ட் ஆகாம பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டிங்ஷர் வந்து அதோட லைஃப் டைம் தாண்டிடுச்சு அப்படின்னா இம்மீடியட்டா அதை வந்து ட்ராஷ் பண்ணிட்டு புது எக்ஸ்டிங்ஷர் இன்ஸ்டால் பண்றதா நல்லது. ஸோ எக்ஸ்டிங்ஷர்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல நிறைய இடங்கள்ல நிறைய சில இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா அக்சஸே இருக்காது. எக்ஸ்டிங்ஷர் இருக்கும், அதை சுற்றி நிறைய தேவையில்லாத பொருட்கள் வச்சிருப்பாங்க. தேவையான நேரத்தில் நம்ம போய் இம்மீடியட்டா எக்ஸ்டிங்ஷர் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ இருந்தும் அது உபயோகம் இல்லாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப கவனமா இருக்கணும். அக்சஸ் எப்போதுமே ஃப்ரீயா இருக்கணும் அதுக்கு. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்டிங்ஷர், அதாவது என்ன டைப் ஆஃப் எக்ஸ்டிங்ஷர்னு ப்ராப்பரா லேபிள் பண்ணியிருக்கணும். அதை வந்து எந்த ஃபயர்னு பார்த்துட்டு அதுக்குரிய எக்ஸ்டிங்ஷன் மீடியாவை செலக்ட் பண்றதுக்கு நம்மள திஸ் வில் எனேபிள் அஸ். ஓகே. மூணாவது, ஆஃப்டர் யூசேஜ் த எக்ஸ்டிங்ஷர் ஷுட் பி ரீப்ளேஸ் இம்மீடியட்லி. சில நேரம் எக்ஸ்டிங்ஷரை யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டோம், அதை ரீஃபில் பண்ணல அப்படின்னா இன்னொரு நேரம் ஃபயர் ஆகும்போது அந்த எக்ஸ்டிங்ஷர் இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க எடுத்து ஃபயர் ஃபைட் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க, அது உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நடந்துடக்கூடாது. ஸோ இது மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம் நம்ம பார்த்துட்டோம், ஸ்ப்ரிங்க்லர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலாக ஹசார்டஸ் ஏரியா கிளாசிஃபிகேஷன். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ், எல்பிஜி, ஃப்ளேமபிள் கேஸஸ், ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ் எங்கெங்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அங்கெங்கெல்லாம் வந்து ஹசார்டஸ் ஏரியா கிளாசிஃபிகேஷன் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 3 ஜோன்ஸ் தான் ஒர்க் பிளேஸை பிரிக்கிறாங்க. ஜோன் 0, ஜோன் 1, ஜோன் 2. ஜோன் 0 அப்படின்றது எங்கெங்கெல்லாம் ஃப்ளேமபிள் வேப்பர்ஸ் கண்டினியூஸா நார்மல் ஆப்ரேஷன்லேயே இருக்குதோ அந்த இடங்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோலியம் டேங்க் இருக்கு, எல்பிஜி புல்லட் இருக்கு, எல்பிஜி டேங்க் இருக்கு. ஸோ இது உள்ள சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் சென்சார் இன்ஸ்டால் பண்ணலாம், ப்ரெஷர் சென்சார், ப்ரெஷர் கேஜ் இன்ஸ்டால் பண்ணலாம், லெவல் கேஜ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு இது உள்ள பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஃப்ளேமபிள் வேப்பர் ரெடியா இருக்கும். ஒரு இக்னிஷன் கிடைச்சா போதும் எக்ஸ்ப்ளோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆன ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஏரியால ஜோன் 0ன்னு அதை கிளாசிஃபை பண்றோம். அந்த ஜோன் 0ல இதோட முக்கியத்துவம் என்ன? ஜோன் 0 கிளாசிஃபை எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன். இந்த மாதிரி இடங்கள்ல இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இன்ட்ரென்சிக்கலி சேஃப், இன்ட்ரென்சிக் சேஃப், EXI, இந்த ரேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். இன்ட்ரென்சிக் சேஃப் அப்படின்னா ஈவன் அந்த எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆகி உள்ள ஸ்பார்க் வந்தா கூட அந்த ஸ்பார்க்கு மினிமம் இக்னிஷன் எனர்ஜின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மினிமம் இக்னிஷன் எனர்ஜியை காட்டிலும் கம்மியா இருக்கும். அது ஸ்பார்க் வந்தா கூட அந்த டேங்கை ஃபயர் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதுகிட்ட இருக்காது, கெப்பாசிட்டி இருக்காது. இந்த இக்னிஷன் வந்து இப்போ லைட்டர், கேஸ் லைட்டர் யூஸ் பண்றோம், எல்பிஜி சிலிண்டர் ஸ்டவ் பற்ற வைக்கும் போது நம்ம வீட்டில் ஒரு லைட்டர் யூஸ் பண்றோம். அந்த ஸ்பார்க்கை காட்டிலும் ரொம்ப ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் ஜென்ரேட் ஆகும். ஒரு அப்நார்மல் கண்டிஷன்ல கூட அந்த அளவுக்கு கம்மியான எனர்ஜி தான் ஜென்ரேட் ஆகிற மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட், ரொம்ப ஹைலி காஸ்ட்லி எக்யூப்மெண்ட், அது இன்ட்ரென்சிக்லி சேஃப் எக்யூப்மெண்ட், EXI. இந்த எக்யூப்மெண்ட் மட்டும்தான் ஜோன் 0ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது வந்து பெட்ரோலியம் ரூல்ஸ்ல ஒரு அடிப்படையான ஒரு ரிக்வயர்மெண்ட், கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாட்யூட்டரி ரிக்வயர்மெண்ட். ஜோன் 1 இதுல வந்து ஃப்ளேம் ப்ரூஃப், இதோட அடுத்த லெவல். ஃப்ளேம் ப்ரூஃப் எக்யூப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேனல், எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்கு, இது உள்ள ஷார்ட் சர்க்கியூட் ஆகி பிளாஸ்ட் ஆயிடுச்சிருவாங்க.
ஒரு ஆர்க், ஒரு எலக்ட்ரிக்கல் ஆர்க் நடக்குது, ஒரு டப்புன்னு ஒரு ஃபிளாஷ் ஆகுது, இல்லை ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அப்படின்னா கூட அந்த ஃப்ளேம் அந்த பேனலை விட்டு வெளியில வராது, ஒரு துளி கூட வெளியில வராது. அப்போ அந்த ஜோன் 1ல இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபியூல் வந்து இக்னைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப் EXD ரேட்டட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதுல வந்து டோட்டலா 8-9 டைப்ஸ் இருக்கு. அவங்க உங்களுக்கு வந்து சிம்பிளா ஒரு புரிஞ்சுக்கிறங்கிறக்காண்டி 3 டைப் மட்டும் சொல்லியிருக்கேன். ஆனா கிளாசிபிகேஷன் ஒன்று 3 தான். Zone 0, Zone 1, Zone 2. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். Zone 0க்கு இன்ட்ரின்சிக் சேஃப், Zone 1க்கு ஃப்ளேம் ப்ரூஃப், Zone 2க்கு நான் ஸ்பார்க்கிங். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில நான் ஸ்பார்க்கிங் டூல்ஸ் இருக்கு, ஸ்பேனர், ஹேமர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில விதமான மெட்டல் அல்லாய்ஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸ்டீல் இல்லாம சில ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் அல்லாய்ஸ். அல்லாய்ஸ்ன்றது மெட்டல், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டல்ஸ் வித் டிஃபைன்ட் ரேஷியோ, வேற வேற விதமான ரேஷியோல மிக்ஸ்அப் பண்ணி ஒரு அல்லாய் வச்சிருப்பாங்க. அந்த சர்டைன் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷலி டிசைன்டு டூல்ஸ் வந்து நீங்க கீழே தட்டினா கூட ஸ்பார்க் வராது. நார்மலா சுத்தியலோ இல்ல ஸ்பேனரோ ஏதோ ஒரு டூல்ஸ் வந்து கீழே ஒரு உளியை வந்து ஹேமரை வச்சு தட்டும்போது கூட ஸ்பார்க் வரும். ஸோ ஆனா இந்த நான் ஸ்பார்க்கிங் டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்பார்க் வராது. ஸோ இந்த மாதிரி Zone 2 கிளாசிஃபைட் ஏரியால நம்ம நான் ஸ்பார்க்கிங் டூல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது முக்கியமா பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ், LPG, LNG கேஸ், எங்கெல்லாம் ஃபிளேமபிள் கேஸஸ் இருக்கோ அங்க அந்த மாதிரியான ஏரியாஸ்ல இந்த டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் அடிப்படையான ரிக்குவயர்மெண்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி டஸ்ட்டுக்கும் பொருந்தும். ஈவன் சுகர் ஃபேக்ட்ரிஸ், சுகர் மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லையா, அதாவது ஒயிட் சுகர், கரும்புல இருந்து சுகர் மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல, அந்த ஃபேக்ட்ரிஸ்ல கூட எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் வந்து ஃபைன் டஸ்ட் ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல தீ பார்த்தீங்கன்னா தீ அழகா வந்து பிடிச்சி எரியும். இன்னொன்னு டஸ்ட் கிளவுட், அதாவது ஒரு புகை மூட்டை மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல தீ பத்துறோம் அப்படின்னா வெடிச்சு சேர கூட வாய்ப்பு இருக்கு. நிறைய சுகர் ஃபேக்டரிஸ்ல, ஃப்ளோர் மில்ஸ்ல, மாவு மில்லு, இந்த மாதிரி ஏரியாஸ்ல கூட எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. ஹிஸ்டரியில நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த Zone 20, 21, 22 இது வந்து Zone 0, Zone 1, Zone 2 இதுக்கு முன்னாடி பார்த்ததே மாதிரி தான். அது லிக்விடுக்கும் கேஸுக்கும், இது வந்து டஸ்ட் கிளாசிபிகேஷனுக்காக. ஓகே, ஸோ இது முக்கியமா மைன்ஸ், நிலக்கரி சுரங்கங்கள்ல இந்த மாதிரி கிளாசிபிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கதான் வந்து கோல் டஸ்ட், நிலக்கரி டஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டஸ்ட் எக்ஸ்ப்ளோஷனுக்கு ரொம்ப ஆபத்து. ஸோ அது போக அலுமினியம் டஸ்ட் எக்ஸ்போஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கிளாசிபிகேஷன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் வந்து இதோட முடியுது. இது போக ஒரு கேஸ் ஸ்டடி வீடியோ மட்டும் இருக்கு, அதை நான் இப்போ வந்து ஷேர் பண்றேன். அதை பார்த்துட்டு நம்ம சம்மரைஸ் பண்ணி ப்ரெசன்டேஷனை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்க. இது வந்து யூஎஸோட கெமிக்கல் சேஃப்டி போர்டு. இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனைசேஷன். இவங்க வந்து சிஎஸ்பி, இந்த ஆர்கனைசேஷன் வந்து யூஎஸ்ல இல்லை இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய பெரிய டிசாஸ்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நடந்தது அப்படின்னா இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒன் டைப் ஆஃப் ரிப்போர்ட். இது வந்து ஒரு பெட்ரோலியம் ரிஃபைனரியில் நடந்த ஒரு டிசாஸ்டர்.
ஸோ இங்க பாருங்க, இந்த இக்னிஷன் வந்து எதனால ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு.
ஸோ இது ஒரு ஃபயர் டிசாஸ்டர் பார்த்தோம். ரிஃபைனரியில் பல்வேறு காரணங்களால ஒரு எப்போவுமே ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு சிங்கிள் ரீசன் இருக்காது, நிறைய அண்டர்லைன் காசஸ் இருக்கும். ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டாக இக்னிஷன் நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு காரோட எக்ஸாஸ்ட்ல இருந்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹைலி ரிஸ்கி பெட்ரோலியம் ஏரியாவில் எந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் நம்ம பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த எக்ஸாஸ்ட்ல ஃப்ளேம் ப்ரூஃப், அதாவது ஃப்ளேம் ப்ரூஃப் ஃபிட்டிங்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது உள்ள அந்த ஃபயர் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய எந்த விதமான ஸ்பார்க்கும் வெளியில வந்துடக்கூடாது, வந்துச்சுன்னா அங்கே ஃபயர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேம் ப்ரூஃப் ஃபிட்டிங் வந்து அதில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணி தான் எந்த ஒரு வெஹிக்கிளையும் உள்ள அலோவ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட இந்த செஷன் முடிஞ்சது. நம்ம வந்து ஒரு சம்மரி மாதிரி பார்த்துருவோம். ஆரம்பத்தில் பேசிக்ஸ் ஆஃப் ஃபயர், ஒரு ஃபயர்னா என்ன, அதனோட டைப்ஸ் என்ன, ஃபயர் ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தோம். அது ஃபயர் எப்படிலாம் நடக்குது, ஃபயரோட காசஸ் என்னெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபயர் ஃபைட்டிங் டெக்னிக்ஸ், ஃபயர் ஃபைட்டிங் எக்ஸ்டிங்ஷிங் மீடியாஸ் பார்த்தோம். ஃபைனலாக எப்படி ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட், ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி ஸ்ப்ரிங்க்லர் ஆப்ரேட் ஆகும், எப்படி ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம்னா எப்படி இருக்கும், அது எப்படி ஆப்ரேட் ஆகும். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி வீடியோவும் பார்த்தோம்.